நாங்க பெற்றுக்கொள்ள போறோம். எனவே முதலாம் கேள்வியில 3 பார்ட் நமக்கு வந்திருக்குது. ஒன்று நான் சொன்னது போல இந்த திரட்டியை இந்த கொடுப்பனவுகளை செய்வதற்குரிய அதிகாரமும் அது என்னென்ன கொடுப்பனவு என்பது. இரண்டாவது விசேட சட்ட சேவை என்றால் என்ன என்பதை விளக்க சொன்னால் அதுக்குரிய உதாரணங்களோடு நாம் சொல்லுவது. மூன்றாவது ஒரு எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியத்திலிருந்து முற்பணத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய விஷயம். ஏதாவது கேட்கிறதா கேட்டுக்கொள்ளும், இல்லையா இரண்டாம் கேள்வின்னு நாம் நகருவோம். ஓகே, எந்த கேள்வியும் இல்லை. இரண்டாம் கேள்வியில முதலாம் பாட்டுக்கு போறோம். அதுதான் அரச சொத்துக்கள் காணாமல் போதல் அல்லது சேதாரமாக்குதல் நிகழ்கின்ற வேளையில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் 5 குறிப்பிடுக. ஏற்கனவே இது தொடர்பாக நாம படிச்சிட்டோம். அதன் போது எடுக்கப்பட வேண்டிய 13 விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். நிதிப்பிரமாண 103 அதனுடைய பிரிவு 1 பிரகாரம் ஒரு இழப்பு ஏற்படுகின்ற போது, சேதாரம் ஏற்படுகின்ற போது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள். அப்ப இழப்பின் போது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள். அப்ப இப்ப 5 தானே கேட்டிருக்காங்க. 5 மட்டும் சொன்னோம்னால் போதும். அப்ப இழப்பொன்று ஏற்பட்டால் நான் உங்களுக்கு சொல்லி தந்த விஷயம், கட்டாயமாக தேவை ஏற்படின் அந்த வசனம் போட்டு சொல்லியிருப்போம். தேவை ஏற்படின் உரிய அதிகாரிக்கு அறிவித்தல். முதலாவது விஷயம், தேவை ஏற்படின் உரிய அதிகாரிக்கு அறிவித்தல். உரிய அதிகாரிக்கு அறிவித்தல், இதான் முதலாவது விஷயம். அது ஏன் தேவை ஏற்படின் என்று சொல்ல வாரம்? அப்ப நமக்கு இதுல தெரிந்திருக்க வேண்டும், நாங்க அறிவிக்க தேவையற்ற இழப்புகள் நாங்க 4 பற்றி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம். அதனால அந்த வசனம் தேவை ஏற்படின் என்ற வசனத்தை போடுறோம். அது என்ன அறிவிக்க தேவையற்ற இழப்புகள் என்பது? நாம் ஏற்கனவே உங்களுக்கு கதைச்சிருக்கோம். 25,000 ரூபாய்க்கு உட்பட்ட நுகரு பொருள்கள் இழக்கப்படுகின்ற போதும், 25,000 ரூபாய்க்கு உட்பட்ட காசு குறைவொன்று ஏற்பட்டு அதை உரியவர் அந்த இழந்ததை ஈடு செய்கின்ற போதும், அதுபோல தினமும் சரிபிழை பார்க்கின்ற அலுவலகங்களிலே 25,000 ரூபாய் பெறுமதியான காசு குறைவும், தினமும் சரிபிழை பார்க்காத அலுவலகங்களில் ஏற்படுகின்ற 15,000 ரூபாவுக்கு குறைவான காசு குறைவும் ஏற்பட்டால் நாங்க அதை அறிவிக்க தேவையற்ற இழப்புகளாக கருதுறோம். ஆகவேதான் நீங்க முதலாவது சொல்றோம், தேவை ஏற்படின் அவற்றை உரிய அதிகாரிக்கு அறிவித்தல். ஆனால் அந்த விடயம் ஒரு களவு, விபத்து, மோசடியாக இருந்தால், களவு, விபத்து, மோசடி எனின் உடனடியாக போலீசாருக்கு அறிவித்தல் வேண்டும். உடனடியாக போலீசுக்கு அறிவித்தல் வேண்டும். போலீசுக்கும் அறிவித்தல் வேண்டும். இது இரண்டாவது விடயமாக நாங்க பார்க்கிறோம். அப்ப ஒரு இழப்பொன்று ஏற்படுமாக இருந்தால் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளிலே 5 கேட்காங்க. நாம நிறைவாக படிச்சிருக்கோம். ஏதாவது 5 விடயங்களை மட்டும் சொல்லுவோம். மூன்றாவது நாம சொல்லி இருக்கக்கூடிய செய்திதான், இழப்பொன்று ஏற்பட்டவுடன் அந்த இழப்போடு சம்பந்தப்பட்ட ஏடுகளையும் ஆவணங்களையும் பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இழப்புடன் தொடர்பட்ட ஏடுகளையும் ஆவணங்களையும் பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுத்தல். இது நாங்க செய்ய வேண்டிய இரண்டாவது காரியமாக இருக்கும். மூன்றாவது விடயம் நாம செய்ய வேண்டும், இந்த நட்டத்தோடு தொடர்புடைய அந்த நபரை இனங்கண்டு பொறுப்பை நாம நிலைப்படுத்த வேண்டும். அப்ப நட்டத்துடன் தொடர்பட்ட உத்தியோகத்தர்களை இனங்காணலும் பொறுப்பு நிலைப்படுத்தலும். அப்ப முதலாவது நாம சொல்ல வேணும்,
தேவை ஏற்பட்டால் உரிய அதிகாரிக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். களவோடு மோசடியோடு விபத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் போலீசாருக்கும் அறிவிக்க வேண்டும். இழப்பு தொடர்பான ஏடுகளையும் ஆவணங்களையும் பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நட்டத்துடன் தொடர்பட்ட உத்தியோகத்தர்களை இனங்கண்டு பொறுப்புகளை நிலைநாட்ட வேண்டும். அதுக்கு நாம விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். அப்படியான உத்தியோகத்தர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் அவ்வாறு மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதற்கு முதலாக நாங்க நட்டத்தினை பதிவு செய்ய வேண்டிய ஏட்டில் பதிவு செய்தல். நட்டத்தினை பதிவு செய்யும் ஏட்டில் பதிவு செய்தல். இப்படியாக நாம நிறைய சொல்லி தந்தேன். இப்போ அதே மாதிரி நாம கதைச்சு கொண்டு போனோம்டா அது பிரயோசனம் இல்லை. ஆனா நான் அதை சொல்லித்தான் ஆக வேணும். அதை எழுதாவிட்டாலும் கூட என்ன செய்ய வேணும்? நட்டத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு அவருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை எடுக்க வேண்டியதாக இருக்கிறார். ஒழுக்காற்று விசாரணை நாங்கள் எடுக்க வேண்டும். அதுக்கு பிறகு அறவிட வேண்டிய உச்சத்தொகையை தீர்மானிக்க வேண்டும். அதன் பிறகு அந்த அறவிட வேண்டிய தொகையை அறவிட்டு அவற்றை கணக்கு வைக்க வேண்டும். அவ்வாறு அறவிட முடியாது என தீர்மானிக்கின்ற போது அவற்றை பதிவளிப்பதற்கு விண்ணப்பிக்க வேண்டும். அவ்வாறு பதிவளிப்பதற்கு விண்ணப்பித்து அந்த பதிவளிக்கின்ற விடயத்துக்கு அனுமதி கிடைத்தால் அந்த பதிவளித்தல் கட்டளையை நாங்க அதுக்கான பதிவுகளை மேற்கொள்வதனூடாக அந்த விடயத்தில அந்த ஏடுகள்ல காணப்படக்கூடிய விடயங்களை பதிவளித்து விட வேண்டும். இப்படியாக பல அம்சங்களை சொல்லி 5 அம்சங்களை மாத்திரம்தான் கேட்டிருக்காங்க. அரசு சொத்துக்கள் காணாமல் போதல் அல்லது சேதாரமாகுதல் நிகழ்கின்ற வேளையில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை இதனை குறிப்பிடுது. அப்ப ஏற்கனவே நிதி பிரமாணம் 103 நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் சம்பந்தமாக விரிவா பார்த்திருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளி. முதலாவது விஷயம் முடிஞ்சு போயிட்டு. 2ஆம் கேள்வி. அரச உத்தியோகத்தர் ஒருவர் மீது மேலதிக கட்டணம் ஒன்று விதிக்கப்படுகின்ற போது அந்த நிறுவன தலைவர் எவ்வாறு செயற்பட வேண்டும் என நிதி ஒழுங்கு விதிகளின் பிரகாரம் விளக்குக. நமக்கு தெரியும், ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் அரசாங்கத்திலே தான் எடுக்க வேண்டிய தொகையிலும் பார்க்க கூடுதலான ஒரு தொகையை தவறுதலாக எடுப்பாராக இருந்தால் அல்லது எடுத்திருந்தால் அவர் அவற்றை தவறுதலாக எடுத்துக்கொண்டார் என்று அடிப்படையில தான் அந்த தொகையை அவரிடமிருந்து அறவிடுவதற்கு நாங்க நடவடிக்கை எடுத்தல் வேண்டும். அதாவது நம்ம இங்க என்னத்தை பார்க்க வேணும் என்று சொன்னா, ஒரு தொகை பணத்தை அறவிட தீர்மானிக்கும் போது அது எந்த முறையில் அறவிட வேண்டும் என்பதை விசேடமாக அது ஏற்படுத்தப்படவில்லையாக இருந்தால் அந்த தொகையை அவருடைய முழு தொகையையும் அன்னாருக்கு நாம கொடுக்க வேண்டிய பணத்திலிருந்து அல்லது வேற ஏதும் பணத்திலிருந்து வழக்கமாக அறவிடுவது போன்று அறவிட்டுக் கொள்ள வேணும். இதான் முதலாவது விஷயம். அதாவது ஏதாவது உத்தியோகத்தர் தனக்கு உரித்தான தொகையை விட மேலதிகமான ஒரு தொகையை எடுப்பாராக இருந்தால் அல்லது எடுத்திருந்திருப்பாராக இருந்தால் அந்த தொகையை நாம அன்னாருக்கு கொடுக்க வேண்டிய ஏதாவது பணத்தில இருந்து அல்லது ஏதாவது கொடுப்பனவில் இருந்து நாம் அதை வழக்கமாக அறவிடுவது போல அறவிட வேணும். அறவிட்டு கொண்டு மீதி தான் கொடுக்க வேணும். அப்படியான தொகையை இயன்ற அளவு விரைவில் அறவிடுவதற்கு முயற்சிக்க வேணும். இயன்ற அளவு விரைவில் அறவிடுவதற்கு நாம் முயற்சிக்க வேணும். 2வது விஷயம். 3வது, அரசாங்க ஊழியர்கள் விடயத்திலே அன்னாருடைய வேதனம் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சம்பளத்தினுடைய முழு தொகையையும் திணைக்கள தலைவர் அத்தகைய அறவிடலை அந்த முழு தொகையையும் அல்லது அவருடைய பிற வருமானங்களில் இருந்தும் அவற்றை முழுமையாக அறவிடுவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் அப்படியான விடயம் ஒரு களவோடு அல்லது ஒரு மோசடியோடு ஒரு அசட்டையோடு இல்லையாக இருந்தால் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர் நேரடியாக அவற்றினை பொறுப்பாக இருந்த உத்தியோகத்தர்கள் அப்படியான தொகைகளை தவணை அடிப்படைகளிலும் அவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு தவணைகளாக பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் 12 தவணைகள் என்றால் திணைக்கள தலைவரும், 60 தவணைகள் என்றால் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரும், 60 தவணைகளுக்கு மேலாக இருந்தால் திரைசேரியினுடைய அரச கணக்கில் திணைக்கள பணிப்பாளுடைய அனுமதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கேள்வி என்னென்று சொன்னா மீண்டும் வாசித்துக் கொள்வோம். அரச உத்தியோகத்தர் ஒருவர் மீது மேலதிக கட்டணம் ஒன்று விதிக்கப்படுகின்ற போது அந்த நிறுவன தலைவர் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை நிதி ஒழுங்கு விவகாரம் சொல்லுக. இப்ப நிறுவன தலைவர் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை பற்றி நம்ம கதைக்க போறோம்.
இப்ப ரெண்டாம் கேள்வியில ரெண்டாவது பாட் மிகை அறவீட்டு கட்டணத்தை நாங்க எவ்வாறு செயல்முறைப்படுத்த போறோம், அது எவ்வாறு நாம தொகை அறவீடு செய்ய போறோம் என்பது குறித்தான விடயங்களை பற்றி கதைக்க போறோம். முதலாவது சொல்ல வேணும், அவ்வாறு அறவிட வேண்டிய தொகைகள் யாவும் அவருக்கு வழங்கப்பட இருக்கின்ற முதலாவது அதில் நாம் சொல்ல வேணும். முதலாவது பாயிண்ட், மிகையாக வழங்கப்பட்ட தொகைகள் அவருக்கு கொடுக்கப்படவிருக்கும் ஏதாவது கொடுப்பனவுகளிலிருந்து அந்த தொகையை நாம மீள பெற்றுக்கொண்டு அதை அறவிட்டு கொண்டுதான் மிகுதியை நாம கொடுக்க வேணும். கொடுப்பனவுகளிலிருந்து அல்லது வேறேதும் பணத்திலிருந்து சாதாரணமாக அறவிடுவது போல அறவிட நடவடிக்கை எடுத்தல் வேண்டும். முதல் திணைக்கள தலைவர் செய்ய வேண்டிய விடயம். மாதிரி யாராவது ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் தான் ஏதாவது ஒரு தொகையை மிகையாக எடுத்திருப்பாராக இருந்தால், அந்த மிகையாக எடுக்கப்பட்ட தொகையை அவருக்கு நாங்க கொடுக்க வேண்டிய தொகைகள் ஏதும் இருக்குமாக இருந்தால் அந்த தொகைகள்ல இருந்து நாம் அறவிடுவதற்கு நாம நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது ஏதாவது கொடுப்பனவுகள் அவருக்கு இருந்தால் அந்த கொடுப்பனவுகள்ல இருந்து அவற்றை பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவற்றை கொடுப்பதற்குரிய நடவடிக்கை நாங்கள் எடுக்க வேண்டும். இதான் முதலாவது நாம் செய்ய வேண்டிய விடயம். ரெண்டாவது நாம் சொல்லணும், ஒரு திணைக்கள தலைவர், கணக்கீட்டு உத்தியோகத்தர் மிகை அறவீட்டு கட்டணம் தொடர்பாக அவர் கவனம் செலுத்த வேண்டிய இரண்டாவது பரப்பு என்னவாக இருக்கும் என்றால், அப்படியான அந்த கொடுப்பனவுகள் நமக்கு இல்லாமல் இருந்து அன்னாருடைய வேதனம் கொடுக்கப்படுகின்ற சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டால் அத்தகைய வேதனங்களில் இருந்து அவற்றை அறவடி செய்யலாம். இரண்டாவது, உரியவருக்கான வேதனங்களிலிருந்து அறவிட்டு கொள்ள முடியும். இது இரண்டாவதாக அறவிட்டு கொள்ள நடவடிக்கை எடுத்தல். இது இரண்டாவதாக கணக்கீட்டு உத்தியோகத்தில் எடுக்கக்கூடியதான விடயமாக கவனிக்க வேண்டிய விடயமாக இருக்கும். கேள்வி அவதானிங்க என்னென்று கேள்வி, அரச உத்தியோகத்தர் மீது மேலதிக கட்டணம் ஒன்று விதிக்கப்பட்டிருக்கின்ற போது அந்த திணைக்கள தலைவர் எவ்வாறு செயற்பட வேண்டும்? ஒன்றில் அவருக்கு கொடுக்க இருக்கின்ற கொடுப்பன அறவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும், அல்லது அவருக்கு கொடுக்க இருக்கின்ற வேதனங்கள் என்று அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மூன்றாவது, அப்படியான அறவிடல்கள் எவையேனும் இருந்தால் திணைக்கள தலைவர் அவற்றை விரைவாக அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மூன்றாவது விடயமாக நாம சொல்ல வேண்டியதாக இருக்கும். மூன்றாவது சொல்ல போறோம், இயன்றவரை விரைவாக அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுத்தல் வேண்டும். நான்காவது சொல்ல போறோம், அந்த மிகையான கொடுப்பனவு என்பது ஒரு களவு மோசடியோடு சம்பந்தப்படாமல் இருக்குமாக இருந்தால் அவற்றை அந்த உத்தியோகத்தர் அந்த குறிப்பிட்ட அந்த கொடுப்பனவினை நமக்கு உண்மையிலேயே அவருடைய மாதாந்த அவருடைய வாழ்க்கை செலவுக்கு கடினத்தை ஏற்படுத்தும் என்று கருதி கொண்டு அவர் ரிக்வெஸ்ட் தருவாராக இருந்தால் அதை தவணை அடிப்படையில நாம அந்த தொகையை அறவிடுவதற்கு நாம நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இந்த விரும்பிய இந்த தவணைகள் என்பது அந்த குறிப்பிட்ட உத்தியோகத்தர் இளைப்பாறுவதற்கு முன்பிய காலப்பகுதிக்குள் அறவிடுவதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியதும் ஒரு திணைக்கள தலைவருடைய கடமையாக இருக்கும். அதாவது அந்த குறிப்பிட்ட விடயம் களவு மோசடியாக இல்லாமல் இருந்தால், அப்ப களவு மோசடியுடன் தொடர்பற்றவை
தொடர்பற்றவை எனின் அவற்றினை தவணைகளில் அறவிட கோருமிடத்து அவ்வாறு அறவீடு செய்யலாம். அவ்வாறு அறவிட நடவடிக்கை எடுத்தல். இப்படி தவணைகள்ல அறவீடுகளை செய்ய வேண்டி ஏற்படுகின்ற போது அது இயன்றவரை ஓய்வூதியத்திற்கு முன்பாக அறவிட்டு முடிக்கப்படுவதை உறுதி செய்தல். தவணைகளில் அறவிடுவதற்கு அனுமதிக்கப்படின் அத்தவணைகள் ஓய்வூதியத்திற்கு முன்னரான கால பகுதியினுள் அறவிட்டு முடிக்கக்கூடிய வகையில் இருப்பதை உறுதி செய்தல். எனவே ஒரு மிகையான அறவீட்டு கட்டணம் என்பது ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் தான் தவறுதலாக எடுத்துக்கொண்டார் ஒரு தொகையை மேலதிகமாக என கருதி அந்த உரிய உத்தியோகத்தரிடம் இருந்து அந்த குறிப்பிட்ட தொகையை நாங்க அறவிடுவதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கையை நாம சொல்றோம் மிகை அறவீட்டு கட்டணம் அப்படின்னு நாம சொல்றோம். அப்படியான மிகை அறவீட்டு கட்டணம் என்பது அந்த உரிய உத்தியோகத்தரிடம் இருந்து நாம அந்த உரிய தொகையை அறவிடுவதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளின் போது கவனிக்க வேண்டிய விடயம் என்னவாக இருக்கும் என்றால் அந்த குறிப்பிட்ட தொகை அவருக்கு ஏதாவது கொடுப்பனவு செய்ய இருக்கின்ற தொகைகளில் இருந்து அல்லது அவர் ஏதேனும் பணத்திலே இருந்து அவற்றை அறவிடுவதற்கு நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டும். அல்லது அவருக்குரிய வேதனங்கள் கொடுக்கப்படுவதாக இருந்தால் அதிலிருந்து அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுத்தல் வேண்டும். அவ்வாறான அறவீடுகள் யாவும் இயன்றவரை விரைவாக அறவிடுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தல் வேண்டும். எனவே ஒரு உத்தியோகத்தர் அவ்வாறு அறவிடப்பட்டுகின்ற தொகை ஒரு களவு மோசடியுடன் தொடர்பற்றவையாக இருக்கின்ற போது அவர் அதனை தவணைகளில் செலுத்துவதற்கு அனுமதிக்கப்படலாம். ஆனாலும் அந்த தவணைகள் யாவும் அவருடைய ஓய்வூதிய திகதிக்கு முன்னராக அறவிட்டு முடிக்கப்படுவதை உறுதி செய்திருத்தல் வேண்டும் என்கின்ற இந்த அம்சங்களை நாங்க அவரிடத்துல சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஏதாவது கேட்க இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ரைட். 3ஆம் கேள்வி. சேதாரங்கள் தொடர்பிலான இறுதி கட்டளையாக அமைகின்ற ஏடுகளிலிருந்து பதிவளித்தலுக்கான கட்டளை என்பதை சுருக்கமாக விவரிக்குக. இப்ப நிதிப்பிரமாண 109 அதனுடைய பிரிவு ஆனா பதிவளித்தல் கட்டளை என்கின்ற விடயத்தை பற்றி நமக்கு சொல்லும். பதிவளித்தல் கட்டளை இத புத்தகத்திலேயும் மௌலகரத்துக்கு பதிலாக கொம்புலகரம் போட்டிருப்பாங்க. நாம உண்மையாக அங்க அழித்தல் என்கின்ற விஷயம், பதிவை அழித்தல், ரைட் பண்ணத்தை ஆஃப் பண்றது. அப்ப என்ன பதிவளித்தல் கட்டளை என்று சொன்னா அப்ப நமக்கு விளங்கணும் ஒரு நட்டம் ஒன்று ஏற்பட்டால் அவற்றை அறவிடுவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. ஒன்றில் உரிய உத்தியோகத்திடம் அறவிடுவோம், அல்லது காப்புறுதி நிறுவனத்திடம் அறவிடுவோம், அல்லது நிதி நிறுவனங்களிடம் அறவிடுவோம், பின்னுரித்தாளிகளிடம் இருந்து அறவிடுவோம், அவருடைய பிணையில் இருந்து அறவிடுவோம். இப்படி பல வழிகள் காணப்படுகின்றன. அவ்வாறாக ஒரு பிணையில் இருந்தோ அல்லது வேறு முறைகளில் இருந்தோ அல்லது பின்னுரித்தாளிடம் இருந்தோ அப்படி அறவிடக்கூடிய தொகைகள் யாவும் அறவிடப்பட்ட பின்னர் ஒரு குறிப்பிட்ட அளவான தொகை அறவிட முடியாமல் அந்த நிறுவனத்திலே காணப்படுமாக இருந்தால் அவ்வாறு அறவிட முடியாமல் போகின்ற தொகையை ஏடுகளில் இருந்து
அப்ப நமக்கு பதிவளித்தல் கட்டளை என்கின்ற இந்த விடயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். பதிவளித்தல் கட்டளை என்பது நட்டம் ஒன்று தொடர்பாக அறவிடக்கூடிய தொகைகள் யாவும் அறவிடப்பட்ட பின்னர் அந்த நட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட தொகை அறவிடப்படாமல் இருக்கின்ற பொழுது அதை அறவிடவே முடியாது என கருதி கொண்டால், அறவிடவே முடியாமல் அது போகுமாக இருந்தால் அவற்றை ஏட்டிலிருந்து பதிவளித்து விடுவதற்கு, அந்த பதிவை இல்லாமல் ஆக்கி கொள்வதற்காக பெற்றுக்கொள்கின்ற கட்டளையை நாம சொல்லுவோம் பதிவளித்தல் கட்டளை என்று சொல்லுவோம். அப்படியான கட்டளை தான் நட்டம் ஒன்று தொடர்பாக எடுக்கப்படுகின்ற இறுதி நடவடிக்கையாகும் என்று முடிக்க வேண்டும். அப்ப என்ன பதிவளித்தல் கட்டளை என்று சொன்னா, நட்டம் ஒன்று ஏற்பட்ட பிறகு நட்டம் தொடர்பாக அறவிடக்கூடிய தொகைகள் யாவும் அறவிடப்பட்ட பின்னர் ஏடுகளில் எஞ்சியிருக்கக்கூடிய தொகையினை இல்லாமல் ஆக்குவதற்காக பெற்றுக்கொள்கின்ற கட்டளை தான் பதிவளித்தல் கட்டளை என்று நாம் சொல்லுவோம். அப்படியான பதிவளித்தல் கட்டளை என்பது நட்டம் ஒன்று தொடர்பாக எடுக்கப்படுகின்ற இறுதி நடவடிக்கையாகும் என்பதை நாம சொல்ல வேணும். அப்ப பதிவளித்தல் கட்டளை என்கின்ற விடயத்துக்கிட்ட வாரம். அப்ப அதுல சொல்ல போறோம், நட்டம் ஒன்று ஏற்பட்ட பின்னர் அதனை அறவிடுவதற்காக தீர்மானிக்கப்பட்ட தொகைகள் யாவும் அறவிடப்பட்ட பின்னர் ஏடுகளிலே எஞ்சியிருக்கும் பதிவினை இல்லாமல் செய்வதற்காக பெற்றுக்கொள்ளும் கட்டளை பதிவளித்தல் கட்டளை எனப்படும். பதிவளித்தல் கட்டளை எனப்படும். தொடர்ந்து சொல்லணும், இதுவே நட்டம் ஒன்று தொடர்பாக எடுக்கப்படுகின்ற இறுதி நடவடிக்கை ஆகும். நட்டம் ஒன்று தொடர்பாக எடுக்கப்படுகின்ற இறுதி நடவடிக்கை தான் பதிவளித்தல் கட்டளை என்று சொல்ல. அது அவர் கேள்வியில கூட அந்த விடயத்தை சொல்லி இருக்கார் பாருங்க. அந்த கேள்வி எப்படி அமைதென்றால், சேதாரங்கள் தொடர்பிலான இறுதி கட்டளையாக அமைகின்ற அந்த சொல்ல அவரின் சேர்க்கார். இறுதி கட்டளையாக அமைகின்ற ஏடுகளிலிருந்து பதிவளித்திற்கான கட்டளை என்பதனை சுருக்கமாக விவரிக்குக. அவ்வளவுதான். சுருக்கமாக விவரித்தாலும் பெரிய அளவில் விவரித்தாலும் இதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. நிதி பிரமாணம் 109 ஆனா சொல்ற அத்தனை விஷயத்தை நாம சொல்லிட்டோம். அவ்வளவு சொன்னா 8 புள்ளி. 4ஆம் கேள்வி, சேதாரங்கள் தொடர்பிலான பதிவேட்டில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்களை குறிப்பிடுக. இப்ப சேதாரங்கள் தொடர்பான ஏடுகளை பதியப்பட வேண்டிய விடயங்களை குறிப்பிட்டு எத்தனை என்று சொல்லல. அப்ப நமக்கு 4 புள்ளி இருக்குது. அப்ப குறைந்தது 4 விஷயங்களையும் சொல்லணும். அதான் நோக்கம். ஆனா நான் உங்களுக்கு ஏற்கனவே 11 விடயங்களை சொல்லி தந்திருக்கேன். நம்ம தியரி படிக்கின்ற போது நட்டங்களுக்கான பதிவேட்டில் பதியப்பட வேண்டிய விடயங்கள் சம்பந்தமாக 11 அம்சங்கள் சொல்லியிருக்கேன். அப்ப நட்டப்பதிவு புத்தகத்தில் பதிய வேண்டியவைகள். இப்ப நமக்கு தெரியும், முதலாவது நாம தொடங்குவோம் நட்டம் ஏற்பட்ட திகதி சொல்ல வேணும்னு சொல்றீங்க. நட்டம் ஏற்பட்ட திகதி அது நாம் சொல்லணும். முதலாவது நாம சொல்லணும் நட்டம் எப்போது ஏற்பட்டது என்பதற்கான விளக்கத்தை நாம சொல்ல வேணும். அதான் முதலாவது விஷயம். 2வது நாம சொல்லணும் நட்டத்தினுடைய தன்மை வகையை நாம சொல்ல வேணும். ஒரு நட்டம் ஒன்று ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த நட்டத்தினுடைய தன்மை என்ன, வகை என்ன என்கின்ற விடயத்தை நாம் அதில் சொல்ல வேணும்.
அதுக்கு பிறகு நாம சொன்ன அதுல நாங்க அந்த நட்டத்தினுடைய மூலவிலையை சொல்ல வேணும். மூலவிலை என்பது நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட விடயம். நட்டத்தின நாங்க எவ்வளவு பெறுமதிக்கு அந்த சொத்தை வாங்கியிருந்தோமோ அதுதான் மூலவிலை என்று சொல்றோம். அப்படியான மூலவிலையை நாம சொன்ன பிறகு இழக்கப்பட்ட நேரத்தில் அதனுடைய பெறுமதியை சொல்ல வேணும். அதுக்கு பிறகு அதனை திரும்ப வைப்பதற்கு அல்லது திருத்துவதற்கு ஏற்படக்கூடிய தொகையை சொல்ல வேணும். அதுக்கு பிறகு அறவிடக்கூடிய உச்ச பெறுமதியை சொல்ல வேணும். அதுக்கு பிறகு அறவிடுவதற்கு நாம நிர்ணயிக்கப்பட்ட பெறுமதியை சொல்ல வேணும். இது தொடர்பாக திணைக்களத்தினுடைய பத்திரங்கள் என்ன, அதனுடைய தொடர்புகள் என்ன என்கின்ற விடயத்தை நாம அதுல குறித்து வைக்க வேணும். அதுக்கு மேலதிகமாகத்தான் நாம் சொல்ல போற விஷயம், இறுதியாக அறவிட்ட தொகை எவ்வளவு, அது எப்போது அறவிட்டம் என்பதையும், அதுக்கு பிறகு அறவிட முடியாமல் இருந்திருக்கும். ஆகவே பதிவளிப்பதற்கான அதிகாரத்தை பெற்று கடைசியாக பதிவளித்து விடுவோம். இந்த 11 அம்சங்களையும் நாம தெரிந்து வைத்திருக்கோம். ஒரு 4-5 விடயங்களை சொல்லிக் கொண்டால் போதும். 1 நட்டம் ஏற்பட்ட தேதி, 2 நட்டத்தின் விபரம், நட்டத்தின் விபரம் சொல்லப்பட வேண்டும். 3வது நட்டத்தின் மூலவிலை சொல்லப்பட வேண்டும். நட்டத்தின் மூலவிலை அது சொல்ல வேணும். 4வது நட்டம் ஏற்பட்ட போதான பெறுமதி சொல்ல வேணும். நட்டம் ஏற்பட்ட போதான பெறுமதி சொல்லப்பட வேண்டும். 5வது இந்த நட்டம் தொடர்பாக நாங்க திரும்ப வைப்பதற்கு ஏற்படக்கூடிய திருத்துவதற்கு ஏற்படக்கூடிய செலவு சொல்ல வேணும். திரும்ப வைப்பதற்கு அல்லது திருத்துவதற்கான செலவு அதை நாம சொல்ல வேணும். 6வதாக அந்த நட்டம் தொடர்பாக அறவிட வேண்டிய உச்ச பெறுமதியை சொல்ல வேணும். அறவிடுவதற்கு தீர்மானிக்கப்படும் உச்ச பெறுமதி. அப்ப எல்லாவற்றையும் நாம அணுகி கொண்டு போத்தவர் 5-6 விஷயத்தை நாம சொல்லிக் கொண்டோம் என்றால் போதுமானதாக இருக்கும். இதுதான் நாங்க 2ஆம் கேள்வியில பார்க்க வேண்டிய விடயங்களாக இருக்கும். 2 கேள்விகளை முழுமையாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த விடயத்துல ஏதாவது கேட்கறதுக்கு இருந்தா இல்லையா? சின்ன ஒரு ஷார்ட் பிரேக்கு பிறகு நாங்க 8 மணிக்கு சந்தித்து கொள்வோம். ஒரு சின்ன ஒரு ஷார்ட் பிரேக்கு பிறகு 8 மணிக்கு நம்ம அப்படியே நீங்க லைன்ல இருந்து கொள்ளும். மீண்டும் நாம் இணைந்து கொள்வோம். 4வது கேள்வி, 3வது கேள்வி, வியாபார மற்றும் உற்பத்தி முற்பண கணக்குகள் என்பதனை அறிமுகப்படுத்தி வருட இறுதியில் தயாரிக்க வேண்டிய கணக்குகள் எவை என வெவ்வேறாக குறிப்பிடுக. இங்கே ஒரு கேள்வி, வியாபார மற்றும் உற்பத்தி முற்பண கணக்குகள். பொதுவாக முற்பண கணக்குகளிலே 3 வகையான முற்பண கணக்குகள் காணப்படுகின்றன. அதில் ஒன்று விசேட முற்பண கணக்கு என்றும், களஞ்சிய முற்பண கணக்கு என்றும், வியாபார மற்றும் உற்பத்தி முற்பண கணக்கு என்றும் 3 வகைகள் காணப்படுகின்றன. அந்த 3 வகைகளிலே வியாபார மற்றும் உற்பத்தி முற்பண கணக்குகளை அறிமுகப்படுத்தி அது என்னென்று சொல்லி அதனுடைய வருட இறுதியிலே அந்த கணக்குக்காக வருட இறுதியிலே தயாரிக்கப்பட வேண்டிய கணக்குகள் எவை என்பதை வெவ்வேறாக குறிப்பிடுக அப்படின்றதான் கேள்வி. அப்ப நாங்க வியாபாரம் இதுக்கு உண்மையாவே நீங்க தெரியாம ஒன்றுமே தெரியான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த வசனத்தை பிரிச்செழுதினாலே விடதான். ஒரு நிறுவனம் ஒரு நிதியாண்டிலே ஒரு நிறுவனத்திற்கு வியாபார நடவடிக்கைகளுக்காகவும் உற்பத்தி நடவடிக்கைகளுக்காகவும் முற்பணங்களை வழங்கி செயற்படுத்துகின்ற முற்பண கணக்கு முயற்சி வியாபார மற்றும் உற்பத்தி முற்பண கணக்கு முயற்சி எனப்படும். ஒன்று இப்ப நான் சொல்லல, அந்த பொருளை பிரிச்சிருக்கேன் நான், அவ்வளவுதான். இதேதான் எவ்வாறு நம்ம சொல்ற விஷயம். வியாபாரம் செய்வதற்காகவும் உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் அரசாங்கம் வழங்குகின்ற முற்பண முயற்சியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அத்தகைய விடயத்தை நாம சொல்வோம் வியாபார மற்றும் உற்பத்தி முற்பண கணக்கு முயற்சி என்று சொல்லுவோம்.
அப்படியான வியாபார மற்றும் உற்பத்தி முற்பண கணக்கு முயற்சியின் கீழே தயாரிக்க வேண்டிய கணக்குகள் சம்பந்தமாக நிதி பிரமாணம் 506 நமக்கு சொல்லும். அப்படியான போது அவர்கள் உற்பத்தி கணக்க ஆண்டு இறுதியிலே நிதியாண்டின் முடிவிலே உற்பத்தி கணக்கை தயாரிக்க வேண்டும் என்றும், அப்படியான உற்பத்தி கணக்குக்கு மேலதிகமாக வியாபார இலாப நட்ட கணக்கை தயாரிக்க வேண்டும் என்றும், அதன் பிறகு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான அந்த சொத்துக்களை காட்டுவதற்கு நிதி நிலைமைகள் கூற்றை தயாரிக்க வேண்டும் என்றும், அதன் போது ஏற்பட்ட காசு பாய்ச்சல்களை காட்டுவதற்காக காசு பாய்ச்சல் கூற்றை தயாரிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும் நமக்கு நிதி பிரமாணம் 506 நமக்கு சொல்லும். அப்ப இங்கே பொதுவாக இதில் ஒரு கேள்வி கொண்டு வர பார்க்கும் என்னன்னு சொன்னா, 15ஆம் நிதி பிரமாணத்தினுடைய 5வது பகுதி முற்பண கணக்கு முயற்சிகளை 7 வகையா சொல்லும். அபிவிருத்தி முற்பணம், களஞ்சிய முற்பணம், அது போல உற்பத்தி முற்பணம், உற்பத்தி வியாபார முற்பணம், அது போல அரச உத்தியோகத்தர் முற்பணம், அரச கூட்டுத்தாபன முற்பணம், நானாவித முற்பணம் என்று அது வேறு பெயர் கொண்டு அழைக்கும். ஆனா நாம் அதுக்கு அந்த விஷயத்தை இதுக்கு விடையா கொடுக்க இயலாது. இங்க நாம சொல்ல வேண்டியது அரசாங்க நிதி பிரமாணத்தினுடைய 506ஆம் பிரிவின் கீழ் வருகின்ற அந்த முற்பண கணக்கு முயற்சிகளாக, அதாவது 501ஆம் நிதி பிரமாணம் சொல்ல வருகின்ற முற்பண கணக்கு முயற்சிகளிலே வருகின்ற உற்பத்தி வியாபார இலாப நட்ட முற்பண கணக்கு என்கின்ற அந்த விடயத்தை தான் இந்த விடையாக நாம் சொல்ல வேண்டும். எனவே அப்படியான உற்பத்தி வியாபார இலாப நட்ட முற்பண கணக்கு அப்படி என்பது வர்த்தக அடிப்படையில சில முயற்சிகளை நாங்க நடைமுறைப்படுத்துவோம். அப்படி வர்த்தக முயற்சியின் கீழ் நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு மீண்டு வரும் செலவுகளை அந்த முற்பண கணக்கு முயற்சி கீழே நாங்க ஏற்படுத்துவதோடு அதனூடாக வருமானங்களை நாங்கள் உழைத்துக் கொள்வோம். அப்படியான அந்த முயற்சியினுடைய உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதால் ஏற்படக்கூடிய வரவுகளையும் அதற்கு ஏற்படக்கூடிய செலவுகளையும் நாம கணக்கு வைப்பதற்காக பின்பற்றுகின்ற ஒரு நடைமுறைதான் வியாபார உற்பத்தி முற்பண கணக்கு முறை என்று நாம சொல்லிக் கொள்றோம். அப்ப நாம வியாபார உற்பத்தி முற்பண கணக்கு அப்படி என்கின்ற விடயத்துக்கு முதல்ல விடை காண்போம். 3ஆம் கேள்வியில முதலாவது கேள்வி வியாபார உற்பத்தி முற்பண கணக்கு. இப்ப வியாபார உற்பத்தி முற்பண கணக்கு என்கின்ற போது கட்டாயமாக நாங்க முதலாவது வார்த்தை அதில் சொல்லிட வேணும், இது வர்த்தக அடிப்படையில முயற்சிகள் நடாத்தப்படுகின்ற போது ஏற்படுகின்ற ஒன்று என்கின்ற ஒரு விஷயத்தை நாம சொல்ல வேணும். அப்ப நாம சொல்லுவோம், முதலாவது வர்த்தக அடிப்படையில் என்றால் அரசாங்க முயற்சி என்பது இலாப நோக்கமற்ற செயற்பாடு. இங்கே இலாப நோக்கம் வர்த்தகம் தான் இங்கே நோக்கமாக கொள்ளப்படுகின்றது. அப்படி வர்த்தகத்தை அடிப்படையாக கொண்டு நடாத்தப்படுகின்ற முயற்சிகளுக்குத்தான் இதை நாங்க பயன்படுத்துறோம் என்கின்ற விஷயத்தை நாம் அங்க சொல்ல வேணும். அப்ப வர்த்தக அடிப்படையில் நடைமுறைப்படுத்தும் முயற்சிகளுக்கு முற்பணம் வழங்கி செயற்படுத்துகின்ற நடவடிக்கை இதுவாகும். முதலாவது விஷயம், இது ஒரு வர்த்தக அடிப்படையில நடைமுறைப்படுத்தப்படுகின்ற முயற்சிக்கு கொடுக்கின்ற முற்பணம் என்கின்ற விடயத்தை நாம முதலாவதாக இதுல சொல்லிட்டு இன்னும் ஒரு அம்சத்தை சொல்லணும். இந்த முயற்சிக்கு கீழே அந்த வர்த்தகத்தை கொண்டாடுறது, கட்டடம் அமைக்கிறதோ இயந்திரம் வாங்குறதோ இங்க இல்லை. அதுதான் நாம் எப்படி சொல்லணும் என்றால், இம்முயற்சியில் ஏற்படுகின்ற மீண்டு வரும் செலவுகள் இந்த முற்பண கணக்கில் இருந்துதான் நாம் கொடுப்பனவு செய்வோம், இந்த முற்பணத்தில் இருந்தால் கொடுப்பனவு செய்வோம் என்கின்ற விடயத்தை நாம் சொல்லணும். அப்ப இம்முற்பணத்தில் இருந்து இம்முயற்சியின் மீண்டு வரும் செலவுகளுக்கான கொடுப்பனவுகள் மேற்கொள்ளப்படும். அதை சொல்ல வேண்டும். ஏனென்றால்
ஏற்கனவே நாங்க விளங்கி வச்சிருக்கோம் முற்பண கணக்கு முயற்சிக்கு கீழே ஒரு விதிப்பெனவாக அமைவதில்லை அந்த முயற்சியினுடைய மூலதன செலவுகள் என்பதை நாம் விளங்கி இருக்கோம். அதை இங்க நாம சொல்லணும். மீண்டு வரும் செலவுகளுக்கான கொடுப்பனவு மட்டும்தான் இந்த முற்பணத்திலிருந்து கொடுக்கப்படும் என்கின்ற விடயத்தை சொல்லுவதோடு இந்த முயற்சியால விற்பனை செய்வதால் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதால வரக்கூடிய அந்த வருமானங்களை நாங்க இந்த முற்பண கணக்கு முயற்சியினுடைய வரவுகளாக நாங்க கருதி அவற்றுக்கு கணக்கில வரவு வைப்போம் என்கின்ற விஷயத்தை சொன்னோம்னால் சரி. அப்ப உற்பத்தி செய்தவற்றினை விற்பனை செய்து பெறும் வருமானங்கள்ன்றது பிழையான வார்த்தை. பெறுவனவுகள் இம்முற்பண கணக்கு முயற்சிக்கு வரவு வைக்கப்படும். வரவுன்ற வார்த்தை நம்ம கிரெடிட் இப்ப இருக்க செலவுக்கு சமனானது. வரவு வைக்கப்படும். என்னது அப்ப நாம கணக்கில சொல்றது பற்று வரவு என்ற விஷயம். இப்ப இருக்கிறது வரவு செலவு என்ற விஷயம். ஆங்கிலத்தில நோ சேஞ்ச். அதனால கிரெடிட் வைக்கப்படும் அப்படின்ற விஷயத்த நாம அதுல சொன்னா இந்த உற்பண கணக்கு என்கின்ற விடயத்துக்குரிய முழுமையான பதிலாக அமைந்து போயிடும். கேள்வி என்ன சொல்ற? வியாபார மற்றும் உற்பத்தி முற்பண கணக்கு என்பதை அறிமுகப்படுத்தி வருட இறுதியில் தயாரிக்க வேண்டிய கணக்குகள் இவை எதை குறிப்பிடுக? அப்ப வருட இறுதியில தயாரிக்க வேண்டிய கணக்குகள், வருட இறுதியில் தயாரிக்க வேண்டிய கணக்குகள். இப்ப நமக்கு தெரியும் இதுல அந்த பெயர்லயே இருக்குது வருட இறுதியில் தயாரிக்க வேண்டிய கணக்கு. அந்த பெயர் எடுத்தீங்கன்னு சொன்னாலே அந்த பெயர்ல உற்பத்தி வியாபார இலாப நட்ட கணக்குன்னு தானே பேர் வருது. அப்ப உற்பத்தி வியாபார இலாப நட்ட கணக்குன்னா உற்பத்தி கணக்கு தயாரிக்கணும், வியாபார கணக்கு தயாரிக்கணும், இலாப நட்ட கணக்கு தயாரிக்கணும். மூன்றா உடைச்சா சன்னா. இப்ப என்ன கணக்கு தயாரிக்கணும்? உற்பத்தி கணக்கு தயாரிக்கணும். உற்பத்தி கணக்கு. இரண்டாவது வியாபார கணக்கு. மூன்றாவது இலாப நட்ட கணக்கு. நான்காவது நிதி நிலைமை கூற்று. அப்ப எஃப்ஆர்ல இதுக்கு சொல்லியிருப்பாங்க ஐந்தொகை என்று சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்னாலும் பிழை இல்லை, இந்த கேள்விக்கு பிழை இல்லை. எனவே இந்த 4 கணக்குகளையும் தயாரிக்க வேணும் என்கின்ற விவரத்தை குறைந்தே சொல்ல. இதுக்கு மேலதிகமாகத்தான் இப்போது காசு பாய்ச்ச கூற்று போன்றவைகள் தயாரிப்பதெல்லாம் இப்போது இருக்கக்கூடிய பரவாயில் இந்த 4 விடைகளை குறித்துக் கொண்டால் போதுமானது. 10 புள்ளிகள் வரும். உற்பத்தி வியாபார இலாப நட்ட முற்பண கணக்கு என்பது இது ஒரு வர்த்தக நோக்கத்துக்காக இடம்பெறுகின்றது என்கின்ற விடயத்தை முதல்ல சொல்ல வேண்டும். அப்படியான விடயத்துக்கு நாங்க முற்பணத்தை கொடுத்து செயற்படுத்துகின்ற போதுதான் இந்த முற்பண கணக்கு முயற்சி வருகிறது என்கின்ற விஷயத்தை சொல்ல வேண்டும். அதன் போது அதற்கு மீண்டு வரும் செலவுகளை மட்டும்தான் இதிலிருந்து கொடுப்பனவு செய்வோம் என்பதை சொல்ல வேணும். அதிலிருந்து வரக்கூடிய எல்லா பருகைகளும் உற்பத்தி செய்யப்பட்டவைகளை விற்பனை செய்வதனூடாக பெறப்படுகின்ற எல்லா பருகைகளும் அந்த முற்பண கணக்கு முயற்சிக்குத்தான் வரவு வைக்க வேண்டும். வரவு என்பதனுடைய அர்த்தம் கிரெடிட் பண்ண வேண்டும், பொருள் செலவு வைக்க வேண்டும் பொருளாக இருக்கும். இரண்டாவது கேள்வி, கணக்கீட்டு உத்தியோகத்தரினால் தனது திணைக்களத்தினுள் பேணப்பட்டு வருகின்ற முற்பண கணக்கு நடவடிக்கைகள் தொடர்பாக எவ்வாறு செயற்பட வேண்டும் என விளக்குக. கணக்கீட்டு உத்தியோகத்தரினால் தனது திணைக்களத்தினுள் பேணப்பட்டு வருகின்ற முற்பண கணக்கு நடவடிக்கைகள். அப்ப ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒரு திணைக்களத்துக்குள்ள பேணப்பட்டு வருகின்ற முற்பண கணக்கு முயற்சி தொடர்பாக என்ன நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த கேள்வி நம்ம சொல்லவாக விஷயம். அப்ப நமக்கு விளங்கணும் முற்பண கணக்கு முயற்சிக்கு
என்று நாங்க அனுமதி பெற்று முற்பண கணக்கு முயற்சியை நாம் செயற்படுத்துகின்ற பொழுது அந்த முற்பண கணக்கு முயற்சிக்காக மீண்டு வரும் செலவுகளைத்தான் அந்த முற்பண கணக்கு முயற்சிக்கான செலவாக கணக்கு வைக்கணும். அந்த முற்பண கணக்கு முயற்சி தொடர்பாக சேகரிக்கப்படுகின்ற எல்லா பெறுவனவுகளையும் அந்த முற்பண கணக்கு முயற்சிக்குத்தான் நாங்க அவற்றை வரவு வைக்க வேண்டும். அப்படியான வருமதிகள் யாவும் உடனடியாக சேகரிக்கப்படுகின்றன என்பதையும், இம்முயற்சிக்கு தேவையான இம்முயற்சி பற்றிய வேலைகள் திருப்திகரமான முன்னேற்றம் அடைந்து காணப்படுகின்றது என்பது பற்றியும், இம்முயற்சியினுடைய வர்த்தகத்தன்மை சம்பந்தமான சகல கொடுக்கல் வாங்கல்களையும் பதிவதற்கு முறையான கணக்கு புத்தகங்கள் பேணப்பட்டு வருகின்றன என்பது தொடர்பாகவும் ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தர் அவர் அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவருடைய கடமையாக இருக்கு. அதாவது ஒரு முற்பண கணக்கு முயற்சி தொடர்பாக கேள்வியை சற்று விளங்க, கணக்கீட்டு உத்தியோகத்தினால் தனது திணைக்களத்தில் பேணப்பட்டு வருகின்ற முற்பண கணக்கு நடவடிக்கைகள் தொடர்பாக எவ்வாறு செயற்பட வேண்டும் என விளக்குக. அப்ப அவர் எப்படி செயற்பட வேண்டும் என்று சொன்னா, ஒரு முற்பண கணக்கு முயற்சி தொடர்பாக அவர் வருமதிகளை உடனடியாக சேகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த முயற்சி தொடர்பான எல்லா விடயங்களும் வேலைகளும் திருப்திகரமாக முன்னேற்றம் அடைந்து காணப்படுகிறது என்று உறுதிப்படுத்த வேண்டும். இந்த முயற்சியினுடைய வர்த்தகத்தன்மை சம்பந்தமாக சகல கொடுக்கல் வாங்கல்களை பதிவதற்கு முறையான கணக்கு புத்தகங்கள் வைத்திருக்கப்படுகின்றது என்று உறுதிப்படுத்த வேண்டும். அவ்வாறான கொடுப்பனவுகளின் போதும் பெறுவனவுகளின் போதும் அதற்குறித்தான எல்லைகளினை மீறாத வகையில் கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறான எல்லைகள் மீறப்படும் என அவர் முன்கூட்டியே அறிவராக இருந்தால் அவைகள் மீறப்படுவதற்கு முன்பாகவே அவற்றை நாங்கள் அதுக்கான எல்லைகளின் மாற்றங்களை செய்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இவைதான் ஒரு முற்பண கணக்கு முயற்சி தொடர்பாக ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளாக இருப்பதோடு, ஒவ்வொரு ஆண்டு முடிவிலும் அந்த ஆண்டுக்கான முற்பண கணக்கு முயற்சி தொடர்பான கணக்குகளை தயாரித்து அவற்றை உரிய அதிகாரிகளுக்கு அவற்றை சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற இவ்வளவு விடயத்தை நாம அதனுடைய விடையாக சொல்ல வேண்டி வரும். முற்பண கணக்கு முயற்சி தொடர்பாக என்ன நடவடிக்கையை அதனுடைய திணைக்களத்தினுடைய தலைவர் அவர் எடுக்க வேண்டும் என்பதுதான் அங்க இருக்கக்கூடிய கேள்வி. அப்ப எல்லாம் உங்களுக்கு அப்படியே முழுமையா வராவிட்டாலும் கூட நீங்க சொல்ல தெரிஞ்சிருக்கணும். முற்பண கணக்கு முயற்சியினுடைய பெறுவனவெல்லாம் சேகரிக்கப்படுகின்றதையும், அந்த முற்பண கணக்கு முயற்சி திருப்திகரமாக இருக்கின்றது என்பதையும், அந்த முற்பண கணக்கு முயற்சி தொடர்பான கணக்குகள் சரியாக பேணப்படுகின்றது என்பதையும், அந்த முற்பண கணக்கு முயற்சியுடைய எல்லைகளை மீறாத வகையில் செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது என்பதை பற்றியும், அந்த முற்பண கணக்கு முயற்சியினுடைய எல்லைகள் மீறப்பட வேண்டும் என்று முன்கூட்டியே உணர்ந்தால் அவற்றுடைய எல்லைகளில் மாற்றம் செய்வதற்கு முறையான நடவடிக்கை எடுப்பதையும் உறுதி செய்வதோடு, ஆண்டிறுதியில் அதற்குரிய கணக்குகளை தயாரித்து அவற்றை வழங்குவது கணக்கீட்டு உத்தியோகத்தினுடைய கடமையாக இருக்கும் என்கின்ற விஷயத்துல நீங்க விடைய சொன்னா சரியாக இருக்கும். ஒரு பொது வீவில அந்த கருத்தை வச்சு கொண்டு சொன்னா கூட உங்களுக்கு விடையாக அது அமைந்து போயிடும். எனவே அந்த கேள்வி பேப்பர்ல இருக்கக்கூடிய இரண்டாவது கேள்வி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான விஷயம். இரண்டாவது கேள்வி. அப்ப முதலாவது நாம் சொல்ல போறோம், முற்பண கணக்கு முயற்சியுடன் தொடர்புபட்ட எல்லா சேகரிப்புகளையும் முறையாக சேகரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தல். இரண்டாவது அவர் சொல்ல தெரிந்திருக்கணும், அப்படியான முற்பண கணக்கு முயற்சி தொடர்பாக அதனுடைய முன்னேற்றம் தொடர்பாக, முற்பண கணக்கு முயற்சியினுடைய முன்னேற்றம் சம்பந்தமாக, முற்பண கணக்கினுடைய முயற்சி தொடர்பான வேலைகளினுடைய திருப்திகரமான முன்னேற்றம் காணப்படுகிறது என்பதை உறுதி செய்ய வேண்டும். அப்ப முற்பண கணக்கு முயற்சியின் வேலைகள் திருப்திகரமான முன்னேற்றத்தினை
முன்னேற்றமாக காணப்படுதலை உறுதி செய்தல். அது போலவே அந்த முற்பண கணக்கு முயற்சி தொடர்பான விடயத்திலே மூன்றாவது விடயம், உரிய ஏடுகளிலே ஆவணங்களிலே அவற்றை உடனுக்குடன் பதிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுத்தல். எல்லா பெறுவனவுகள் கொடுப்பனவுகள் உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட ஏடுகளில் பதிவதற்கு நடவடிக்கை எடுத்தல். மூன்றாவது, முற்பண கணக்கின் எல்லைகள் மீறப்படாத வகையில் செயற்படுதல். முற்பண கணக்கின் எல்லைகள் மீறப்படாத வகையில் செயற்படுதல். ஐந்தாவது, முற்பண கணக்கின் எல்லைகள் மீறப்பட வேண்டி ஏற்படும் போது அதற்கு முன்கூட்டியே அனுமதி பெறுதல். இவைதான் ஒரு முற்பண கணக்கு முயற்சி தொடர்பாக நாங்கள் ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தர் செயற்பட வேண்டிய விடயங்களாக இருக்கும். மூன்றாவது கேள்வி, அரச அச்சக குழுவினுடைய கடமைகள் எவை? நமக்கு தெரியும், அரசாங்க அச்சக திணைக்களத்தினுடைய கடமைகள் சம்பந்தமாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்க பார்க்கலாம். மெயினாக அரசு அச்சக கூட்டுத்தாபனத்தினுடைய கடமைகள் சம்பந்தமான விடயங்களை நீங்க தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு அரசு அச்சக கூட்டுத்தாபனமானது அரசாங்கத்துக்கு தேவையான விடயங்களை, குறிப்பாக அரசாங்கத்துக்கு தேவையான விடயங்களை பிரசுரம் செய்கின்ற அம்சத்தில தான் கூடுதலான கவனம் செலுத்தும். ஒரு அரசு அச்சக கூட்டுத்தாபனமானது கூடுதலாக கவனம் செலுத்த வருவது அதனுடைய அரசாங்கத்துக்கு தேவையான ஆவணங்களை அச்சிடுவது. அப்ப நாம ஒவ்வொன்றாக சொல்லுவோம். அரசு அச்சக குழுவினது கடமைகள் 3ஆம் கேள்வியில 3வது பாட்டு. 3ஆம் கேள்வியில 3வது பாட்டு. அரசாங்கத்திற்கு தேவையான அரசாங்க ஆவணங்களை அச்சிடுதல். அரசாங்கத்திற்கான ஆவணங்களினை அச்சிடுதல். இது அரசு அச்சக கூட்டுத்தாபனத்துடைய தொழில்களிலே ஒன்றாக இருக்கு. அது போல 2வது நாம் சொல்லலாம், அரசாங்க வர்த்தமானியை வெளியிடுதல். 2வது, அரசாங்க வர்த்தமானியை வெளியிடுதல். 3வதாக நமக்கு தெரியும், இது எஃப்ஆரோடு சம்பந்தப்பட்ட அதாவது இந்த சிலபஸையும் உங்களுக்கு சேர்த்திருக்காங்க. பிரசுரம் என்கின்ற நிதி பிரமாணத்திற்குள்ளே பொதுவா இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கப்படுறது மிக ரேயா. அப்படியான விஷயங்களை இந்த கேள்வியில கேட்டு வச்சிருக்காங்க. அது போல பாதுகாப்பான ஆவணங்களை அச்சிடுதல். பாதுகாப்பான ஆவணங்களினை அச்சிடுதல். அது போலவே அச்சினுடைய தரத்தினை உறுதி செய்தல். அதாவது அரசாங்க திணைக்களங்களிலே பெறப்படுகின்ற அரசாங்கத்தினுடைய திணைக்களங்களில் அச்சிடப்பட்டு பெறப்படுகின்ற
விடயங்கள் தொடர்பான ஆவணங்களினுடைய விடயத்திலே அவங்க அந்த ஆவணங்களை சரிபார்ப்பதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுகின்ற விஷயத்தை நாங்க பார்க்கலாம். அப்ப அரச ஆவணங்களினுடைய தரத்தினை நான்காவது அரசாங்க அச்சக ஆவணங்களின் தர நிர்ணயம் செய்தல். இப்ப அரசாங்க அலுவலகத்திலே ஏதாவது ஆவணம் ஒன்று பிரிண்ட் பண்ணப்படுமாக இருந்தால் அவ்வாறு பிரிண்ட் பண்ணப்பட்ட ஆவணத்தை அது என்ன விடயமாக இருக்குது, அதுல கேஜி என்ன, ஜிஎஸ்எம் என்ன போன்றவை எல்லாம் இங்கதான் நாம கொடுத்து அவற்றை பெற்றுக்கொள்வோம். அதுபோல அரச துறைகளுக்கு அச்சு சேவைகளை வழங்குதல், அரச துறைகளுக்கு அச்சு சேவைகளை வழங்குதல், அரச துறைகளுக்கு அச்சு சேவைகளினை வழங்குதல். அதுபோலவே அரசு துறைக்கு அதுபோல அச்சு தரத்தை பராமரித்தல், அச்சு தரத்தை பராமரித்தல், அச்சு தரத்தை பராமரித்தல். இது பொதுவாக ஒரு ஜெனரல் நாலேஜ் கேள்வி மாதிரி உள்ள ஒரு கேள்வி. அதை இந்த விஷயத்தை நீங்க தெரிந்து கொண்டால் போதுமானதாக இருக்கு. இது அச்சக கூட்டுத்தாபனத்தினுடைய அச்சக குழுவினுடைய கடமைகளாக இருக்கும். நான்காவது கேள்விக்குடன் நுழைவோம். அரச திணைக்களம் ஒன்று தொடர்பில் எதிர்வரும் வருடத்தில் மேற்கொள்ள உத்தேசிக்கப்படுகின்ற செலவினங்களை செய்வதற்கு தேவையான அனுமதி மற்றும் ஒதுக்கீடுகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றது என்பதை விளக்குவோம். இதே கேள்வி நாங்க போன முறையும் பார்த்தோம். அது ஒரு இடையில தொடங்கின கேள்வி. இது முழுமையாக ஆரம்பத்தில் தொடங்குகிற கேள்வி. இந்த கேள்வி என்ன? அரசாங்கத்தினுடைய அலுவலகம் ஒன்றுக்கு அரச திணைக்களம் ஒன்று தொடர்பாக எதிர்வரக்கூடிய வருடத்திலே மேற்கொள்வதற்கு உத்தேசிக்கப்படுகின்ற செலவினங்களை மேற்கொள்வதற்கு தேவையான அனுமதி மற்றும் ஒதுக்கீடு எவ்வாறு வழங்கப்படுகின்றது, அனுமதியை சொல்லணும், ஒதுக்கீடு எவ்வாறு வழங்கப்படுகின்றது என்கின்ற விடயத்தில் 15 புள்ளி இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப முதலாவது நாம சொல்லணும் என்னென்றால், ஏப்ரல் மாதம் முதலாம் திகதிக்கு முன்பு திணைக்களங்கள் மதிப்பீடுகளினை தயாரித்து பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு அனுப்புதல் வேண்டும். அப்ப முதலாவது வேலை என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு கணக்கீட்டு உத்தியோகத்தரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு முன்பாக அந்த மதிப்பீடுகளை தயாரித்து அனுப்ப வேண்டும். அதுக்கு பிறகு மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்பாக, இரண்டாவது விஷயம், மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்பாக பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அந்த மதிப்பீடுகளை எல்லாம் ஒன்றாக்கி அதனை அரசாங்கத்தினுடைய தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்துக்கு அனுப்பப்படும். மே மாதம் 1ஆம் திகதிக்கு முன்பாக பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் வரவு செலவு திட்ட மதிப்பீட்டினை நுணுக்கமாக ஆய்வு செய்து அதனை தேசிய வரவு செலவு திட்டத்திற்கு
திட்ட திணைக்களத்திற்கு திட்ட திணைக்களத்திற்கு அனுப்புதல். இப்ப அதுக்கு பிறகு வரவு செலவு திட்ட திணைக்களத்துக்கு அதை அனுப்புவார். தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களம் என்ன சொல்லணும்டா, இந்த வரவு செலவு திட்ட ஆவணத்தை பிரசுரம் செய்வதற்காக அரசாங்க அச்சக திணைக்களத்துக்கு அதை கொடுக்க வேண்டும். தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களம் சகல அமைச்சுக்களினதும் சகல அமைச்சுக்களினதும் மதிப்பீடுகளினை ஒன்றாக்கி அதனை வரவு செலவு ஆவணமாக்குவதற்கு அரச அச்சக திணைக்களத்திற்கு அனுப்புதல் வேண்டும். அதுக்கு பிறகு நான்காவது, அந்த அச்சக திணைக்களத்தினால் அச்சிடப்பட்ட ஆவணத்தை நிதி அமைச்சர் பாராளுமன்றத்தை சமர்ப்பிப்பார். அப்போ வரவு செலவு வரைவு மதிப்பீட்டினை நிதி அமைச்சர் பாராளுமன்றில் சமர்ப்பித்தல். இது ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் எனப்படும். இது ஒதுக்கீட்டு சட்ட மூலம் எனப்படும். அதுக்கு பிறகு அந்த வரை மதிப்பீட்டில சேர்த்து கொள்ளப்பட வேண்டிய ஏதாவது ஒரு விடயம் சேர்த்து கொள்ளப்படாமல் இருந்து அது சேர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டா அதை அந்த அச்சிடப்பட்ட வரை மதிப்பீட்டோடு சேர்த்து கொள்வதற்கு அமைச்சரவையினுடைய அனுமதியை பெற வேணும். அதுக்கு நாம சொல்லுவோம் குழு நிலை திருத்தம் என்று நாம சொல்லுவோம். அப்ப நாங்க ஐந்தாவதாக செய்ய வேண்டிய விஷயம், அச்சிடப்பட்ட வரைவு மதிப்பீட்டுடன் இணைக்க வேண்டிய அவசியமான விடயம் விடுபட்டிருப்பின் அமைச்சரவை அனுமதியை பெற்று அதனை வரைவு மதிப்பீட்டுடன் இணைத்தல். இதுக்கு பேர் குழு நிலை திருத்தம். இது குழு நிலை திருத்தம் எனப்படும். இது குழு நிலை திருத்தம் எனப்படும். அதுக்கு பிறகு இந்த குழுநிலை திருத்தம் செய்யப்பட்ட விடயத்திற்கு குழுநிலை விவாதமும் வாக்கெடுப்பும் செய்யப்படும். அதுக்கு பிறகு குழுநிலை விவாதமும் வாக்கெடுப்பும் இடம்பெற்று பாராளுமன்றத்தினால் அனுமதிக்கப்படின் அது சபாநாயகரால் ஒப்பமிடப்பட்டு ஒதுக்கீட்டு சட்டமாக்கப்படும்.
அப்ப ஒதுக்கம் வரையும் வந்துட்டோம். கேள்வி பேப்பரை பாருங்க. கேள்வி பேப்பர்ல இருக்க கேள்வி என்னென்றால், அரசாங்க திணைக்களம் ஒன்று தொடர்பில் எதிர்வரும் வருடத்தில் மேற்கொள்ள உத்தேசிக்கப்படுகின்ற செலவினங்களை செய்வதற்கு தேவையான அனுமதி வரையும் வந்துட்டோம். அனுமதி மற்றும் ஒதுக்கீடுகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றன என்பதை விளக்குக. அப்ப ஒதுக்கீடு வழங்குற செய்தியை நாம் சொல்ல வேண்டும். அதுக்கு பிறகு நிதி அமைச்சரினால் ஆணைச்சீட்டு பிறப்பிக்கப்பட்டு ஒதுக்கீடு விடுவிக்கப்படும். எனவே இந்த 7 விடயங்களையும் நாம சொன்னா அந்த கேள்விக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய முழு புள்ளியாகிய 15 புள்ளியை நாம் பெறக்கூடியதாக இருக்கும். 2ஆம் கேள்வி, ஆளுக்குரிய வேதனங்கள் கொடுப்பனவுகள் தொடர்பாக அதிகாரம் அளிக்கின்ற உத்தியோகத்தர் ஒருவர் திருப்தி அடைய வேண்டிய விடயங்கள் இவை. வேதனங்களை அதிகாரம் அளிக்கின்ற உத்தியோகத்தர், ஒரு வேதனத்தை அதிகாரம் அளிக்கின்ற உத்தியோகத்தர் தன்னை 3 விடயங்களின்பால் திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு திருப்திப்படுத்திக் கொண்ட பின்னர் தான் அவ்வாறு வேதனத்தினை அனுமதி அளிக்கின்ற நபர் அவற்றுக்கு அனுமதியினை வழங்க முடியும். ஒன்று, குறிப்பிட்ட வேதனத்தை அனுமதிப்பதற்கு முன்பாக அதற்கு நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெறுதலை அவர் உறுதி செய்து கொள்ள வேண்டும். நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெறுதலை உறுதி செய்தல், இது முதலாவது செய்ய வேண்டிய விஷயம். நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்படுகின்ற விடயத்தை உறுதி செய்ய வேண்டும். 2வது, அந்த குறிப்பிட்ட விடயத்துக்கு நாம நிதி ஒதுக்கீடு இருந்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட பதவி நிலைமைக்கு ஒரு வெற்றிடம் காணப்பட வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட பதவிகளுக்கு வெற்றிடம் காணப்படல் வேண்டும். ஒரு காடர் இருக்க, முதல்ல அலிகேஷன் ஒன்று இருக்க வேண்டும், காடர் இருக்க வேணும். 3வது, அதற்குரித்தான வேதன அளவு திட்டம் ஒன்று காணப்பட வேண்டும். பொருத்தமான வேதன அளவு திட்டம் காணப்படல் வேண்டும். இந்த 3ஐயும் உறுதி செய்து கொண்ட பிறகுதான் வேதனத்தினை அனுமதிக்கின்ற உத்தியோகத்தர் ஒருவர் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க முடியும். நிதிப்பிரமாணம் 201 வேதனத்தினை அனுமதிக்கின்ற உத்தியோகத்தர், அது தொடர்பாக அதிகாரம் அளிக்கின்ற உத்தியோகத்தர் தன்னை என்ன விடயங்களை திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற போது அதற்கு நிதி ஏற்பாடு இருப்பதை அவர் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு வெற்றிடம் காணப்படுதலை அவர் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு உரித்தான வேதன அளவு திட்டம் காணப்படுதலை அவர் உறுதி செய்து கொள்ள வேண்டியவராக இருப்பார். 3ஆம் கேள்வி, 4ஆம் கேள்வியினுடைய 3ஆம் கேள்வி, மாற்றல் கொடுப்பனவுகள் என்பதை சுருக்கமாக விளக்கி அம்மாற்றல் கொடுப்பனவுகள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களை குறிப்பிடுக. இந்த கேள்வியை நாம மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மாற்றல் கொடுப்பனவுகள் என்பது ஏற்கனவே நிதிப்பிரமாணம் 295 296 கதைக்கின்ற போது சொல்லியிருக்கோம். 2 திணைக்களங்களுக்கு இடையில் பணப்பரிமாற்றம் இன்றி கணக்குகளின் ஊடாக கொடுக்கல் வாங்கல்களை தீர்த்து வைத்தல் மாற்றல் கொடுப்பனவுகள் எனப்படும். மாற்றல் கொடுப்பனவு என்று சொன்னா ஒரு இன்னொரு திணைக்களத்துக்கு கொடுக்கல் வாங்கல் செய்யும் பணப்பரிமாற்றம் இன்றி கணக்குகள் ஊடாக அந்த கொடுப்பனவுகள் அல்லது பெறுவனவுகளை தீர்த்து வைக்கும். உதாரணத்துக்கு இப்ப எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கின்ற உத்தியோகத்தர் இடமாற்றம் பெற்று சுகாதார திணைக்களத்துக்கு செல்வாராக இருந்தால் அப்படியான ஒரு சூழ்நிலையில அவர் முந்தைய திணைக்களத்திலே பெற்றுக்கொண்ட அந்த முற்பணத்தினை கடனினை அவர் பின்னைய திணைக்களத்துக்கு போகின்ற போது தீர்த்து விட்டு போக வேண்டும் இல்ல. அவர் போன பிறகு அந்த திணைக்களத்திற்கு அந்த தொகையை அவங்க மாற்றிக்கொள்வாங்க. இப்படியாக நாங்க 2 திணைக்களங்களுக்கு இடையே பணப்பரிமாற்றம் இன்றி கொடுக்கல் வாங்கல்களை தீர்த்து வைத்தலுக்கு பேர் சொல்ல போறோம் மாற்றற் கொடுப்பனவுகள் நாம் சொல்ல போறோம். மாற்றற் கொடுப்பனவுகள்
மாற்று கொடுப்பனவென்றா இரண்டு திணைக்களங்களுக்கு இடையில் பணப்பரிமாற்றமின்றி கணக்குகளினூடாக கொடுக்கல் வாங்கல்களை தீர்த்து வைத்தல், கொடுக்கல் வாங்கல்களினை தீர்த்து வைத்தல் மாற்றற் கொடுப்பனவு எனப்படும். மாற்றற் கொடுப்பனவுகளாகும். அப்ப மாற்று கொடுப்பனவு அப்புறம் வகை மாற்ற கொடுப்பனவுகள் இட்டு வந்துடப்படாது, வகை மாற்றம் இட்டு வந்துடப்படாது. இது மாற்றற் கொடுப்பனவு. வகை மாற்றம் வேற, மாற்றல் கொடுப்பனவு என்றது வேறு. மாற்றற் கொடுப்பனவு என்பது இரண்டு திணைக்களங்களுக்கு இடையே பணப்பரிமாற்றம் இல்லாமல் அந்த விடயங்களை கணக்குகளினூடாக தீர்த்து வைக்கின்ற விடயங்களாக அவை காணப்படும். அப்படியான அம்சங்கள் 3 சந்தர்ப்பங்களிலே இடம்பெறும் என நிதி பிரமாணம் 296 நமக்கு சொல்லும். முதலாவது சந்தர்ப்பம் எப்படிப்பட்டது என்றால், திணைக்களத்தினுடைய புத்தகங்கள் மூடப்படுவதற்கு முன்பானதாக இருக்கும். இரண்டாவது சந்தர்ப்பம், திணைக்களத்தினுடைய புத்தகங்கள் மூடப்பட்டு திரைசேரியினுடைய புத்தகங்கள் மூடப்படுவதற்கு முன்னதாக இருக்கும். மூன்றாவது சந்தர்ப்பம், திரைசேரியினுடைய புத்தகமும் மூடப்பட்டதன் பின்னராக இருக்கும். மூன்று சந்தர்ப்பங்கள் நாங்க பார்க்கணும். ஒன்று டிசம்பர் மாதம் 31க்கு முன்பாக, அதை நாம் சொல்லுவோம் திணைக்களத்தின் ஏடுகள் மூடப்படுவதற்கு முன்னர். அப்ப நாம சொல்ல போறோம் டிசம்பர் மாதம் 31ஆம் திகதிக்கு முன்பாக, அதாவது திணைக்கள ஏடுகள் மூடப்படுவதற்கு முன்னர். இப்ப ஒரு 5ஆம் மாதம் ஒரு உத்தியோகத்தர் ZD ஆபீஸ்ல லோன் எடுத்திருந்த உத்தியோகத்தர் 5ஆம் மாதம் அளவில ஒரு RDHS ஆபீஸுக்கு இடமாற்றம் பெற்று சென்றிருப்பாராக இருந்தால், இந்த லோனை அவர் காசா கொடுத்துட்டு போக வேண்டிய தேவையில்லை. வலய கல்வி அலுவலகம் என்ன செய்யும்னா, பிராந்திய சுகாதார திணைக்களத்துக்கு அறிவிப்பு செய்யும், இவ்வளவு பெறுமதியான லோனோடு அவர் வந்திருக்கார் அப்படி என்று சொல்லிட்டு, அப்ப அந்த திணைக்களம் என்ன செய்யும்னா, அதை தான் லோன் கொடுத்த மாதிரி மாற்றி கொடுக்கா கணக்குகளிலே பதிவு செய்து கொள்வாங்க. அது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பானதாக இருக்கும், அந்த வருஷத்திலேயாக இருக்கும். அப்ப திணைக்களத்தினுடைய ஏடுகள் மூடப்பட்டிருக்காது. இரண்டாவது சந்தர்ப்பம் எப்படின்னா, டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு, டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியோட திணைக்களத்தினுடைய ஏடுகள் எல்லாம் மூடிடும். திரைசேரியினுடைய ஏடுகள் மூடப்படுவது பிப்ரவரி 28ஆம் தேதியாக இருக்கும். எனவே அந்த காலப்பகுதிக்குள்ள ஏதாவது கைமாற்று முறை கொடுப்பனவுகள் செய்ய வேண்டி ஏற்பட்டால் அதை நாம சொல்லுவோம் திணைக்களத்தின் ஏடுகள் மூடப்பட்ட பின்னர், ஆனால் திரைசேரியின் ஏடுகள் மூடப்படுவதற்கு முன்னர் என்று நாம் சொல்லுவோம். இரண்டாவது சந்தர்ப்பம், திணைக்கள ஏடுகள் மூடப்பட்ட பின்னர் ஆனால் திரைசேரியின் ஏடுகள் மூடப்படுவதற்கு முன்னர். இது இரண்டாவது சந்தர்ப்பம். மூன்றாவது சந்தர்ப்பம் நாம் சொல்ல போறோம், திரை சேர்ந்த ஈட்டையும் மூடிய அதுக்கு பிறகுதான் நம்ம இதை கண்டாங்க. மூன்றாவது, திரைசேரியின் ஏடுகள் மூடப்பட்ட பின்னர். இப்படியான 3 சந்தர்ப்பங்களில் இந்த கைமாற்று முறை கொடுப்பன நாம் செய்து கொள்ள. அதான் கேட்காங்க, மாற்றல் கொடுப்பனவு என்பதை சுருக்கமாக விளக்கி அம்மாற்றல் கொடுப்பனவுகள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களினை குறிப்பிடுக. அப்ப 3 சந்தர்ப்பங்களை நாம சொல்ல வேண்டும். 5வது கேள்வி,
கொடுப்பனவு செய்தல் தொடர்பாக அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கின்ற உத்தியோகத்தரினால் உரிய நபருக்கே பணக்கொடுப்பனவு செய்யப்படுகின்றது என உறுதிப்படுத்திக் கொள்ளுதல் சம்பந்தமாக எவ்வாறு செயற்பட வேண்டும் என நிதி ஒழுங்கு விதிகளில் கமைய விளக்குக. கொடுப்பனவு செய்தல் தொடர்பாக அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கின்ற உத்தியோகத்தரினால் உரிய நபருக்குத்தான் பண கொடுப்பனவு செய்யப்படுகிறது என்பதை எப்படி நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றது அந்த கேள்வி. இப்ப நமக்கு 5வது கேள்வி அதனுடைய முதலாவது பகுதி நிதி பிரமாணம் 139 சம்பந்தப்பட்டதாக இருக்கு. ஒரு உரிய நபருக்குத்தான் நாம பண கொடுப்பனவு செய்கிறோம் என்பதை எப்படி உறுதிப்படுத்துவோம் என்றால், முதலாவது உறுதிப்படுத்துவோம் அது காசாக கொடுப்பனவு செய்வதாக இருந்தால் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி கொண்டு கொடுப்பனவு செய்வோம். காசாக கொடுப்பனவு செய்யப்படும் போது ஆள் அடையாளத்தினை உறுதிப்படுத்துவதன் மூலம் அது அப்படி செய்யலாம். இப்ப நம்ம கேள்வி என்ன? ஒரு கொடுப்பனவு செய்கின்ற உத்தியோகத்தர் உரியவருக்குத்தானா அந்த கொடுப்பனவு இடம்பெறுகின்றது என்பதை எப்படி உறுதிப்படுத்திக் கொள்வார் அப்படி என்ற கேள்வி. சுருக்கமா சொன்னா நிதி பிரமாணம் 139 3ஆம் 4ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் விடயங்கள் தொடர்பான அம்சங்கள்ல அந்த கேள்வி கவனம் செலுத்துது. கொடுப்பனவு செய்தல் தொடர்பாக அதிகாரம் அளிக்கப்படுகின்ற உத்தியோகத்தரினால் உரிய நபருக்கே பண கொடுப்பனவு செய்யப்படுகின்றது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு சம்பந்தமாக எவ்வாறு செயற்பட வேண்டும் என்று நமக்கு நிதி பிரமாணம் சொல்லுது அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். இது முதலாவது. இது ஒன்று. 2வது விஷயம், அது காசாக அல்லாமல் காசோலையாக இருந்தால், பணம் என்றுதானே சொன்னாங்க. பணம் என்கின்ற போது காசு ஒரு பணமாகவும் காசோலைய இன்னொரு சந்தர்ப்பமாகவும் நாம கருதி விட கொடுக்க வேணும். இப்ப 2வது நாம சொல்ல போறோம், காசோலை கொடுப்பனவெனின், காசோலை கொடுப்பனவு எனின் காசோலையில் உள்ள பெயரும் கொடுப்பனவு சிட்டையிலுள்ள பெயரும் ஒத்திருப்பதனை உறுதி செய்வதன் மூலம். அப்ப செக்கா நாம கொடுப்பனவு செய்யக்குள்ள ஆருக்கு அந்த செக்கு நாம கொடுக்கணும் என்று வவுச்சரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோமோ அவருக்குத்தானா அந்த காசோலை போய் சேருது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு கொடுப்பனவு சிட்டையில் இருக்க பெயரையும் அந்த காசோலை இருக்க பெயரையும் ஒப்பிட்டு பார்த்து அவை இரண்டும் ஒன்றுதானா என்று நான் பார்ப்போம். 3வது, ஒவ்வொரு கொடுப்பனவின் போதும் அவை உரியவரால் பெற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான பற்றிச்சீட்டு அல்லது ஒப்புக்கொள்ளலை நாங்க பெற்றுக்கொள்வோம். கொடுப்பனவுகளின் போது அவை உரியவரால் பெறப்பட்டுள்ளது என்பதனை நிரூபிப்பதற்கு பற்றிச்சீட்டு அல்லது ஒப்புக்கொள்ளுதலை பெறுவதன் மூலம். அப்ப ஒவ்வொரு கொடுப்பனும் உரியாளுக்குத்தான் போய் சேருது என்பதை நாங்க இந்த முறையிலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். எனவே ஒரு கொடுப்பனவு உரியவரைத்தான் போய் சேருகின்றதா என்பதை பார்க்கிறதுக்காகத்தான் அது பண கொடுப்பனவாக இருந்தா என்ன மாதிரி, காசு கொடுப்பனவாக இருந்தா என்ன மாதிரி, காசோலை கொடுப்பனவாக இருந்தா என்ன மாதிரி, அப்படியான கொடுப்பனவு உரியவரால் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற விடயத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு
நாங்க அவரிடமிருந்து ஒப்புக்கொள்ள நாங்க பெற்றுக்கொள்றோம். அப்படியான கொடுப்பனவு உரியவர் அல்லாத சந்தர்ப்பத்தில், அதாவது கேள்வி கொடுப்பனவு தொடர்பாக அதிகாரம் அளிக்கப்படுவது உரிய நபருக்கே கொடுப்பனவு செய்யப்படுகிறது என்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு நாம் என்ன செய்வோம் என்றால், உரியவர் அது வராத போது அவருடைய பிரதிநிதியாக யாரேனும் வருவாராக இருந்தால் அதற்குரிய ஆதார ஆவணங்களை பெற்று உறுதி செய்த பின்னர் கொடுப்பனவு செய்வதன் மூலம் கொடுப்பனவினை பெறுவதற்கு, இதை பற்றி நிதி பிரமாணம் 268 சொல்லும். கொடுப்பனவினை பெறுவதற்கு உரியவர் வருகை தராத போது அவரது பிரதி நிதியிடம் கொடுப்பனவினை உரிய கடிதம் மற்றும் பிற சான்றுகளுடன் கொடுப்பனவு செய்வதன் மூலம் இப்படியாக ஒரு கொடுப்பனவானது உரியவரிடம்தான் போய் சேர்கின்றது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு, அது காசாக கொடுத்தால் என்ன மாதிரி, காசோலையாக கொடுத்தால் என்ன மாதிரி, அவ்வாறு கொடுக்கின்ற போது ஒப்புக்கொள்ளலை பெறுவது தொடர்பாக உரியவர் வருகை தராமல் அவருக்குரிய ரெப்ரசன்டேட்டிவ் அத்தகைய பெறுவனவை பெற்றுக் கொள்கின்ற போது என்ன மாதிரி என்கின்ற முழு விடயத்தையும் நாம் அதில விடையாக சொல்ல வேண்டும். இதுதான் 5வதுல முதலாவதாக இருக்கு. 5வதுல 2ஆம் கேள்வி, கடைசி கேள்வியுடைய 2ஆம் கேள்வி, கொடுப்பனவு செய்யப்பட்ட உறுதிச்சிட்டைகளினது கட்டுக்காப்பு தொடர்பாக திணைக்கள தலைவரிடம் கையளிக்கப்பட்டுள்ள பொறுப்புகளினை நிதி ஒழுங்கு விதிகளுக்கு அமைவாக விளக்குக. ஒரு கொடுப்பனவு சிட்டை கொடுக்கப்பட்டதன் பின்னர் அவை கொடுக்கப்பட்ட பிறகு அவை அனைத்தும் செலுத்தப்பட்டது என்கின்ற இலச்சினையிடப்பட வேண்டியது முதலாவது அம்சமாக இருக்கும். இப்ப நாம் அங்க சொல்ல வேணும், கொடுப்பனவு சிட்டைகள் கொடுக்கப்பட்ட பின்னர் அதில் செலுத்தப்பட்டது எனும் அச்சினை இட்டு அதில் உரியவர்களால் சுருக்க ஒப்பமிடல். 2வது விஷயம், அவ்வாறு கொடுப்பனவு செய்யப்பட்ட விடயங்கள் 2வதாக நாம சொல்ல வேண்டியதாக இருக்கும். அந்த கொடுப்பனவு சிட்டைகள் முறையாக அவை தொடர் இலக்கமிடப்பட்டு அவை கோவைப்படுத்தப்படல் வேண்டும். கொடுப்பனவு சிட்டைகள் முறையாக தொடர் இலக்கம் இடப்பட்டு கோவைப்படுத்தப்படல் வேண்டும். 3வது விஷயம், அப்படியான எல்லா கொடுப்பனவு சிட்டைகளும் கொடுப்பனவு செய்யப்பட்டதில் இருந்து 6 வாரங்களுக்குள் அவற்றை கணக்காய்வு சமர்ப்பித்தல் வேண்டும். கொடுப்பனவு செய்யப்பட்ட பின்னர் 6 வாரங்களினுள் அவற்றினை கணக்காய்வுக்கு சமர்ப்பித்தல். இவைதான் ஒரு கொடுப்பனவு சிட்டை தொடர்பாக நாங்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளாக இருக்கும். கேள்வி என்னென்று சொன்னா, கொடுப்பனவு செய்யப்பட்ட உறுதிச்சீட்டுகளது கட்டுக்காப்பு
தொடர்பாக திணைக்கள தலைவரிடம் கையளிக்கப்பட்டுள்ள பொறுப்புகளின் நிதி ஒழுங்கு விதிகளுக்கு அமைவாக குறிப்பிடுகிறது. அதுதான் அவருடைய கட்டுக்காப்பாக இருக்கும். அது இன்னொன்றையும் சொல்ல வேண்டாம். கணக்காய்வு முடிவுறுத்தப்பட்ட கொடுப்பனவு சிட்டைகள் 5 வருடங்களுக்கு அழிவடையாமல் பாதுகாத்தல் வேண்டும். எனவே இந்த கட்டுக்காப்பு பாதுகாப்பு தொடர்பான அம்சங்கள் நாம் முழுமையாக சொல்லி இருக்கிறோம். 3ஆம் கேள்வி, இன்றைய நாளுடைய கடைசி கேள்வி. களஞ்சிய வழங்கல்கள் தொடர்பான கொடுப்பனவினை மேற்கொள்வதற்கு தயாரிக்கப்பட்டுள்ள உறுதிச்சீட்டினை அத்தாட்சிப்படுத்துவதற்கு முன்னர் பெற்றுக்கொள்ள வேண்டிய விசேட சான்றிதழ்கள் 3 பேரிடுக. ஒரு களஞ்சிய வளங்கள் தொடர்பாக பெற்றுக்கொள்ள வேண்டிய விசேட அத்தாட்சி பத்திரங்கள் சம்பந்தமாக நிதி பிரமாணம் 237 நமக்கு சொல்லும். இன்ன விடயங்களை உறுதிப்படுத்தி கொண்ட பிறகுதான் களஞ்சிய வழங்கல்களுக்குரிய கொடுப்பனவுகளை நாம செய்யலாம் என்கின்ற விடயத்தை நமக்கு சொல்லும். குறிப்பாக எந்த ஒரு கொடுப்பனவை நாம செய்ய வேண்டுமாக இருந்தாலும் அதற்கு சாதாரணமாக நாங்க ஒரு பற்றுச்சீட்டை அல்லது ஒரு விலைப்பட்டியலை பெற்றுக்கொண்டால் போதுமானது. ஆனால் ஒரு களஞ்சியத்திலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களுக்கான கொடுப்பனவு செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட பொருட்களுக்கான சரக்கு பட்டியல் நமக்கு கிடைக்க வேணும். முதலாவதாக சரக்கு பட்டியல் பில். முதலாவதாக நாங்கள் அங்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய உறுதிப்படுத்த வேண்டிய ஆவணமாக எது இருக்கும் என்று சொன்னா சரக்கு பட்டியல் இருக்கு. ஒன்று சரக்கு பட்டியல். சரக்கு பட்டியல் என்பது பில். நம்ம சாதாரணமா பில் என்று சொல்ற வார்த்தை. இரண்டாவதாக அவ்வாறான ஒரு களஞ்சிய பொருளாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட பொருள் நமக்கு அந்த இருப்பு பதிவு புத்தகத்திலே பதிவு செய்த அந்த ஆவணம் நமக்கு அதிலே நமக்கு கிடைக்கப்பட வேண்டியதாக இருக்கும். குறிப்பிட்ட வழங்கு பொருட்கள் பொருட்பதிவு புத்தகத்தில் பதிவு செய்தமை தொடர்பான ஆவணம் நமக்கு அதனோடு இணைக்க வேண்டும். மூன்றாவதாக அவ்வாறான பொருட்கள் வழங்குனரிடமிருந்து பெறப்பட்டு அவை முறையாக களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தை உறுதிப்படுத்துவதற்கு குட் ரிசீவ் நோட், பொருள் பெறுகை குறிப்பொன்றும் இணைக்கப்படல் வரும். பொருட்கள் பெறப்பட்டு அவை முறையாக களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளமையை உறுதிப்படுத்தும் பொருள் பெறுகை குறிப்பு. இந்த மூன்றும் நமக்கு இருந்தால் மாத்திரம்தான் நாங்க ஒரு வழங்கு பொருளுக்கான கொடுப்பனவை செய்து கொள்ள முடியும். இந்த அளவில் இன்றைய வகுப்பு நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். எக்ஸாமுக்கு இடையில விரைவாக மற்ற 2-3 வகுப்புகளையும் நாங்கள் 4 வகுப்பு 5 பேப்பரையும் செய்து காட்ட வேண்டும்னா இன்ஷா அல்லாஹ் இறைவன் துணையோடு அதை நாங்கள் பரீட்சைக்கு முன்பாக செய்து பார்த்து கொள்வோமாக இருந்தால் பரீட்சை உங்களுக்கு நிச்சயமாக எல்லாருமே 80க்கு மேல மார்க்ஸ் எடுக்கக்கூடிய இயலுமையை கொண்டு வரும். அனைவருக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். சந்திப்போம்.